அது மட்டும் இல்லாம மருமக வந்ததும் என் பையன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு பழைய ரத்னா மேல போடாம ரொம்ப நல்ல விதமா பேசுறாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ. அது தெரியல, அதுக்குண்டு ரத்னாவை அவங்க கூட அனுப்பி வைக்க சொல்லுதாவல, அது எப்படி முடியும்? எனக்கு புரியுது. ரத்னாவோட கனவே ஒரு நல்ல டீச்சரா இருக்கிறது தான். அந்த ஸ்கூல்ல ரத்னாவை நம்பிதானே நீ உன் கஸ்டடியில எடுத்த. படாத பாடுபட்டு டெவலப் பண்ண ஸ்கூலை அப்படியே விட்டுட்டு ரத்னாவால போக முடியுமா? இல்லை, இப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அதுதானே குழப்பமா இருக்கு. அண்ணன், ஸ்கூலை விட்டு டீச்சர் வேலையை விட்டு போக சொல்லிடாத அண்ணன். அவங்க கேட்டிருக்காங்க, அவ்வளவுதானே. இன்னும் முடிவு பண்ணலையே, இப்ப எதுக்கு நீ கண் கலங்கி நிக்கிற? அப்புறம் இப்போ இவங்களுக்கு என்னடி பதில் சொல்றது? ஒன்னும் இல்ல, முதல்ல அறிவு வரட்டும். அவர் வந்ததும் பேசி ஒரு முடிவு பண்ணுவோன்னு சொல்லி இப்போதைக்கு அனுப்பி வைப்போம். அறிவு வந்ததும் அவர்கிட்ட பேசினா எல்லாமே சரியாயிடும். அறிவு எதுக்கு சரின்னு சொல்லுவாரா? அறிவும் மனசு விரும்பி தானே ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு இருக்கிற பசங்க ஸ்போர்ட்ஸ்ல சாதனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு அறிவு தான் காரணம். இந்த வேலையை விட்டு போக அவருக்கு மனசு வரவே வராது. நீ ஒன்னும் கவலைப்படாத. நானும் சண்முகமும் அறிவை கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்துறோம். நீ போ, போய் சிரிச்சுபடி பேசிட்டு இரு, சரியா? சரி. இல்லை, இவ்வளவு சமாதானப்படுத்திட்ட, அவங்கள எப்படி இல்ல சமாதானப்படுத்துறது? நமக்கு ரத்னாவோட சந்தோஷம் தான் முக்கியம். நம்ம கண்ணு முன்னாடி ரத்னாவும் அறிவும் வாழ்றதுதான் முக்கியம். அத பத்தி நீ கவலைப்படாத. அறிவு வரட்டும், நாம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். நீ போ, அவங்க கிட்ட போய் அறிவு வந்ததும் பேசிக்கலான்னு சொல்லி அனுப்பு. போ.